ஒவ்வொரு ஃபைட்டும் கேப்டன் சார் செய்யறது பார்த்தீங்கன்னா நான் கண்கூட பார்த்துருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு மன்சூர் பண்ணாரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு ரீரிலீஸ்க்கு கேப்டன் சார் இல்லைன்னு ஒரே வருத்தம். ரெக்கார்டிங் போயிட்டு படம் செட்டில் பண்ணியாச்சு. சாங் கேட்டோம்னா ஒண்ணுமே புரியல. பெரிய கலெக்ஷனோட பெரிய ஹிட் ஆனதுல நானும் அதுல சின்ன பங்கா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. படம் போயிட்டே இருக்கு. நிறைய லொகேஷன்ஸ். செல்லுமணி சார் குறைஞ்சது ஒரு எத்தனையோ 1000 கிலோமீட்டர் சுத்தி லொகேஷன்கள் காமிச்சிட்டு வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு கேப்டன் பவர் ரீரிலீஸ்க்கு இது 7வது இன்டர்வியூ கொடுக்குறேன். 6 பேருக்கு ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டைம் படம் ரிலீஸ் அப்போ 91 ஏப்ரல் 14 நம்ம இவ்வளவு பெரிய வியூவர்ஸ் கிடையாது, இவ்வளவு பெரிய சோசியல் மீடியா கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே கேப்டன் பவர் பத்தி கேட்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதை கேப்டன் பவர் எடுத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சாரை பத்தி தான் நான் சொல்லி ஆகணும். அவர் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. இப்ராஹிம் ராவுத்தர் சார் அவர் தான் தயாரிச்சாரு, கேப்டன் நடிச்சாங்க. செல்வமணி ஆர்கே செல்வமணி டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் டைரக்ட் பண்ணாரு. அவருக்கு இது 2வது படம். புலன் விசாரணை அடுத்து இது 2வது படம். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் அதிக படங்கள் பண்ண பிஆர்ஓ கேப்டன் சாரை வச்சு அதிக படம் கொடுத்த ஒர்க் பண்ண பிஆர்ஓன்ட்டு எனக்கு பெருமை இருக்கு. அது ஃபுல்லா கேப்டன் சார் தான் சேரும். இது ரொம்ப ஸ்பெஷல் படம். ஏன்னா இது கேப்டன் சாரோட 100வது படம். ஆனால் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணார். ஒவ்வொரு ஃபைட்டும் கேப்டன் சார் செய்யறது பார்த்தீங்கன்னா நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஏன்னா மேக்சிமம் இந்த படத்தோட மேக்சிமம் ஷூட்டிங் நான் கூடவே இருந்திருக்கேன். எல்லா ஊருக்கும் எங்க ஷூட்டிங் நடக்குதோ அங்கே நான் போயிட்டு வருவேன். நல்ல இந்த படம் நடக்கச்சே இது பெரிய ஹிட் ஆகும்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் முதல்ல இருந்தே இருந்தது. நிறைய விஷயங்கள் இருக்குமா. கேப்டன் பவர் ஆரம்பிக்கச்சே 94th ஃபிலிம். ஸோ அவ்வளோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறச்சு அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாங்க. கேப்டன் ஒவ்வொருத்தரும் கேட்பாரு. செல்வமணி சார் கூட இருப்பாரு, லியாகத் அலிகான் சார் கூட இருப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பெரிய சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். பேர் கேப்டன் பிரபாகரன் இமேஜ் ரொம்ப பெருசாகி போச்சு. கேப்டன் பிரபாகரன் எடுக்கச்ச அவ்வளோ ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணாங்க. எப்படி ப்ரொமோட் பண்ணணும், எப்படி இதை பப்ளிக்கு போய் ரீச் ஆகணும். என்ன பெரிய கேப்டன் பிரபாகரன் உங்களுக்கு தெரியும். விடுதலை புலி தலைவரோட பேர் பிரபாகரன். ஸோ அதே பேர் இருந்தவொடனே நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணார் கேப்டன் சார். ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு லியாகத் சார் டிஸ்கஷனும் செல்வமணி சாரோட ஸ்கிரீன் பிளேவும் ராஜராஜ் சார் கேமரா, சூப்பர் சுப்பராயன் ஸ்டண்ட்டு, சலீம் டான்ஸ் மாஸ்டரு. ஸோ எல்லாருமே ஒன்றா உட்காந்து இது ஒர்க் பண்ணாங்க. எனக்கு எல்லாத்துலேயும் நான் கூட பங்கேற்றது எனக்கு பெரிய சந்தோஷம். என் லைஃப்பில் இது ஒரு மறக்க முடியாத படம். இன்னைக்கு ரீரிலீஸ்க்கு கேப்டன் சார் இல்லைன்னு ஒரே வருத்தம். ஆனால் ஆகஸ்ட் 25 கேப்டன் சார் பர்த்டே முன்னிட்டு 22 படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு பெரிய சந்தோஷம். எல்லாம் முடிஞ்சது. வில்லன் கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பிடிக்கணும், நல்லா செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரின்னு என்ன ஆகிப்போச்சு, ஒவ்வொருத்தரையாக செலக்ட் பண்ண உடனே ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர், அவர் டான்ஸ் தான் ரொம்ப ஆசையாக இருந்தார். அவர் ஆஃபீஸ்க்கு வர வச்சு அவருக்கு ஒரு பேர் வைக்கணும். இப்ராஹிம் ராவுத்தர் சார் தான் மன்சூர் அலிகான்னு பேர் வச்சார். அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு மன்சூர் பண்ணார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நானும் மன்சூர் தான் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் போகிறோம். ஸோ நாங்கள் எல்லாரும் போனோம். நானும் மன்சூரும் ஷூட்டிங்க்கு கிளம்புறோம். நானும் மன்சூரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்காந்துட்டோம். சாலக்குடி போகிறோம். சாலக்குடி போகிற ட்ரெயினில் கோயம்புத்தூர் வழியாக தான் போகணும், பொள்ளாச்சி வழியாக ட்ரெயின் போகணும். நாங்கள் ஏறி கம்பார்ட்மெண்ட்டில் 4 சீட்டர் கூப்பே அது. நாங்கள் போகிறோம். நானும் மன்சூர் உட்காந்து 2 பேர் வராங்க. வந்த உடனே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் யாருன்னு. அவரு என் பேர் நெப்போலியன், அவரு அர்ஷத். சார் நீங்கள் போனால் அவங்க புது நாத்து போகிறதுக்காக அவங்க டெபியூ போடுறாங்க. இங்கே மன்சூர் அலிகான் டெபியூ போடுறாரு. நான் அந்த டைமண்ட் டபுள் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அந்த முதல் ட்ரெயின் இன்சிடென்ட்டு அதே ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்தது. படம் போயிட்டே இருக்கு. நிறைய லொகேஷன்ஸ். செல்வமணி சார் குறைஞ்சது ஒரு எத்தனையோ 1000 கிலோமீட்டர் சுத்தி லொகேஷன்கள் காமிச்சிட்டு வந்தாரு. பேபி சார்னு அங்கே இருந்தார் சாலக்குடியில். அவர் தான் எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக
ஒவ்வொரு லொக்கேஷனை போயிட்டு வந்தார். ஆர்டேட்டு ஜேகே சார் செட்டு போர்ட்லேருந்து ஒவ்வொரு நடைமுறையாகவே அந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாகவே வந்தது. டெய்லி ஒரு இடத்துல விளக்கேற்றிட்டு நாங்கள் கிளம்புவோம், திரும்பி ரிட்டர்ன் வருஷம் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளீஸிங்காக இருந்தது. என்னடா சாமி, எல்லாரும் சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிட்டு போகிறோம், ரிட்டர்னில் வரும். சின்ன சின்ன மைனர் ஆக்ஷன்ஸ்லாம் நடந்தது. அது இல்லாமல் படம் பெரிய வெற்றி அடைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இது நடுவில் ரம்யா கிருஷ்ணன் மேட்டர் நான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்ன அந்த ரோலில் வந்து சரண்யா தான் நடிக்க இருந்தாங்க. சரண்யா வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த இது அவங்க வந்து ஹோம்லி ஸ்கிரிப்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிடிப்பு இல்லாமல் இருந்தது. பட் இருந்தாலும் பெரிய படம், கேப்டன் படம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் அவங்களால ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ண முடியாமல் அவங்களே சொல்லிட்டாங்க, சார் என்னால் இது செய்ய முடியல சார் அப்படின்னு சொன்ன உடனே ஷூட்டிங் பேக்கப் ஆகிடுச்சு. ஷூட்டிங் பேக்கப் ஆகிட்டு எல்லாரும் சென்னை வந்துட்டோம். அப்படியே ஒரு 20 days ஷூட்டிங் நின்று போயிடுச்சு. என்ன பண்ணே தெரியல. உடனே நம்ம ஜிவி சார் தான் ராவுத்தர் சாருக்கு பெரிய அட்வைசர். நேராக ஜிவி ஃபிலிம்ஸ்க்கு போகிறோம். இப்ராஹிம் ராவுத்தர் சார் நானும் அங்கே போகிறோம். அங்கே வந்து ஜிவி சார் இருக்கார். ஜிவி சார் கூட அசோசியேட்டாக எம்ஜி சேகர் இருக்கார். விபி மணி அவரும் அங்கே ஆஃபீஸில் இருக்காங்க. எல்லாம் பேசி டிஸ்கஷன் பண்ணி யாரை போட்டால் பெட்டராக இருக்கும், ஷூட்டிங் முடிச்சாகணும், உடனே படம் ரிலீஸ் ஆகணும், 94th ஃபிலிம் இது, அட்லீஸ்ட் 95th ஃபிலிம் அது வரணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு ரம்யா கிருஷ்ணனை எல்லாரும் ஓகே பண்ணாங்க. அப்போ ரம்யா கிருஷ்ணன் இருக்கச்ச தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு நர்சா ரெட்டின்றாரு. அவரு என்ன சார் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் நீங்கள் அவங்க படம் ஓடணும் சார். அப்போ செல்மணி சொல்கிறார், இந்த படம் எப்படி ஓடுதுன்னு பாருங்க. அவரை கன்வின்ஸ்க்கு ரொம்ப பெருசாகி போச்சு. அப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணி ரம்யா கிருஷ்ணன், இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் வந்து இப்போ அவங்க சொல்லிச்ச எனக்கு கேப்டன் எனக்கு 15 years நடிச்சது, எனக்கு 15 years தாங்கிச்சுன்றாங்க. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த 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 கேரக்டரில் இன்வால்வ் ஆகி ரம்யா கிருஷ்ணன் பண்ணாங்க. சொல்லிக்கலாம் ரம்யா கிருஷ்ணன், ரூபினி, காந்திபதி, நம்ம இவங்க லிவிங்ஸ்டன்னு எல்லாருமே ஒரு பார்ட்டாக இந்த படத்தை பண்ணாங்க. இந்த படம் ரிலீஸ் கிட்ட வச்ச உங்களுக்கு எல்லாம் தெரியும், என் ஃபாதர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். அப்பா கூட வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கச்ச அப்பா சொன்னார், 94வது படம் ஆரம்பிக்கிறீங்க, இது வந்து 100th ஃபிலிமாக பண்ணால் என்ன அப்படின்னு நேராக ராவுத்தர்கிட்ட வந்து ராவுத்தர் எக்ஸைட் ஆகிட்டாரு, விஜயகாந்த் சார் எக்ஸைட் ஆகிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. செல்லுமணி சார் நான் நம்ம 94னா 6 படம் வெயிட் பண்ணுமே, எப்படி பண்ணுறதுன்னு நிறைய அப்டக்கிள்ஸ் வந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக 100th ஃபிலிமாக தானாகவே அமைஞ்சது. இது வந்து எல்லா ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு. கேப்டன் சார் ஆஃபீஸில், கேப்டன் சார் ஃபேமிலியில் எல்லாருக்கும், ஏன்னா கேப்டன் கல்யாணையே குழந்தை பிறந்த டைம், அது பிரபாகரன் பிறக்கிற டைம், பெரிய சென்சேஷன் ஆகி இந்த படம் ரிலீஸு டோட்டல் 250 days பெரிய கலெக்ஷனோட பெரிய ஹிட் ஆனதுல நானும் அதில் சின்ன பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எப்பவுமே இளையராஜா சாருக்கு சுப்பையா ஆண்ட்ரூ ஃபோன் பண்ணுவார். சுப்பையா ஆண்ட்ரூ ஃபோன் பண்ணுறாரு, நான் தான் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் ஃபோன் எடுக்கிறேன், அண்ணே இன்னைக்கு நம்ம படம் ரெக்கார்டிங்கு அப்படின்னு ராவுத்தர்கிட்ட சார் சொல்லிடுங்கன்ட்டார். அடுத்தது நான் வந்து செக்ரட்டேரியட் போய் பர்மிஷன் வாங்க போயிட்டேன். நான் வந்து ராவுத்தர் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். எல்லாம் முடியுது. 1 மணிக்கு சுப்பையா ஃபோன் பண்ணுறாரு, அண்ணா வந்துடுறீங்களா, சாங் முடிய போகுது அப்படின்றாரு. நான் என் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, என்னடா இது, ராவுத்தர் எனக்கு காலைல ஃபோன் பண்ணாரு, நான் ராவுத்தர் கிட்ட சொல்லணும்னு நம்ம பணம் போய் கொடுக்கணும், ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே நம்ம பணம் செட்டில் பண்ணணும். உடனே சொன்னி, ராவுத்தர் சார் ரொம்ப சாரி சார், நீ காலையில் சுப்பையா ஃபோன் பண்ணாரு, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ட்டு. மல்லியம்பட்டி மாதவன் மேனேஜர், அவரு சம்பத்தின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறார். அவரு நாங்கள் 3 பேரும் ரெக்கார்டிங் போனோம். ரெக்கார்டிங் போயிட்டு படம் செட்டில் பண்ணியாச்சு. சாங் கேட்டோம்னா ஒன்றுமே புரியல. செல்லமணி சார் எல்லாருமே இந்த பாட்டு எப்படி வரும்ன்ற இது இருக்கு. அதாவது செல்லமணி சார் பெரிய ஆம்பிஷன், ஒரு ஷோவே மாதிரி அந்த படம் எடுக்கணும், ஷோவே மாதிரியா படம் எடுக்கணும்னு தான் அது. ஸோ அதே கான்செப்ட்ல மெஹபூபான்ற சாங் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதை போய் ஐயா கிட்ட போய், ராஜா சார் கிட்ட போய் மெஹபூபா சாங் ஒன்றும் கேட்க முடியாது.
இதான் கான்செப்ட். அந்த சாங்கை இன்னி வரைக்கும் சஸ்டைன் ஆகுது. எங்க பாரு எனக்கு என்னன்னா தேட்டர் ரிலீஸ் அப்போ எல்லாருமே இந்த ரிப்பீட் இந்த சாங்கை போட சொல்லுவாங்களோன்னு இருக்கு. ப்ரெஷோ நடந்தது 2 நாளைக்கு முன்ன. ப்ரெஷோலயே எங்க பாட்டை ரிப்பீட் போட்டோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரெஷோலயும் சாங்கை ரிப்பீட் போட்டதே கிடையாது. என்னோட 630 படம் பண்ணிட்டேன். அந்த சர்வீஸ்ல இது மாதிரி இல்லை. எனக்கே அவ்வளோ சென்சேஷன் ஆகுது. இதை முடிஞ்சு செல்லமணி கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்கறேன். இந்த சீன் எப்படி பண்ணீங்க, அந்த சீன் பண்ணீங்கன்னு. ஒரு டைரக்டர் என்ன கன்சீவ் பண்ணிருக்காருன்றத ஒரு ப்ரெஸ் செகண்ட் டைம் பார்க்குற ப்ரெஸ் முதல் பார்க்குற ப்ரெஸ்ஸோட இப்போ 2வது ப்ரெஸ் கூட இருக்கு. சோசியல் மீடியா, யூடியூப் சேனல் எல்லாம் நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு கேள்வியும் இந்த சீன் கோர்ட் சீன் எப்படி பண்ணீங்க, சாலக்குடி ஃபால்ஸ் எப்படி ஷூட் பண்ணீங்க, எல்லாருமே கேட்டு ராஜராஜன் கேமராமேன், எடிட்டர் ஜெயச்சந்திரன். ஸோ ஒரு டீம் ஒர்க்காக அது ஒர்க் பண்ணதுனால எல்லாருக்கும் அது பங்கு உண்டு. ஒரு இதாந்திரத்தை கன்சீவ் பண்ணார்னா கேப்டன் சார்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம மல்லியப்பட்டி மாதவன், பெருமாள், ராதாகிருஷ்ணன் வரைக்கும் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. சரோ ஸ்டில்ஸ் அவர் தான் பண்ணார். ஸோ ஒரு டீம் ஒர்க்காக காலையில் ஷூட்டிங் பண்ணோன்னா ஒரு 20 பேர் டீம் போகும். அப்படியே அரவணைச்சு எங்களை கேப்டனு யாருக்கு என்ன பிரச்சனை, எல்லாரும் சாப்பிட்டு போய் தான் அவர் சாப்பிடுவாரு. சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு, பிரேக் விட்டாச்சான்னு கேட்பாரு, காஃபி டீ கொடுத்தீங்களான்னு கேட்பாரு. ஒரு எனக்கு ராப்தோ ஃபிலிம்ஸில் அப்போ 7வது படம். அதுக்கு முன்னே 6 படம் பண்ணிட்டேன். உழவன் மகன் முதல் படம். அதனால அந்த கேப்டனோட ப்ரெஷர் எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஸ்டாஃப் நல்லா இருக்கணும், டெக்னீஷியன்ஸ் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற கேப்டன் சார். எனக்கு முதல் படம் ஓமை வீக்கல் சார், ஆபாவனன் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுவே என்னை எங்கேயோ மைல் ஸ்டோனுக்கு தூக்கின்னு போயிடுச்சு. எனக்கே புரியல. எனக்கு எங்கள் அப்பா பிஆர்ஓ, எங்கள் அப்பா ஃபிலிம் நியூஸ் ஆனந்தானே அவர் நிறைய படம் பண்ணிட்டாரு. அவர் பையன் நான் வரேன், தமிழே எழுத படிக்க தெரியாது, தமிழ் பேச தெரியும். எங்கள் அப்பா தான் சப்போர்ட் பண்ணி என்ன இது மாதிரி ப்ரெஸ் கொடுக்கணும்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். எவ்வளோ இருந்தோம். எனக்கு 2வது தான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2வது படம் என்ன பண்ண எனக்கு தெரியல. அப்போ கேப்டன் சார் ஆஃபீஸ்ல ஃபோன் வருது ஆபாவனன் சாருக்கு, நான் ஒரு படம் பண்ணணும் எல்லாரும் வாங்கண்டு. அப்படியே ஒரு 15 பேர் உள்ள போவோம். யாரு நம்ம ஆபாவனன் சார், அரவிந்த் ராஜ் சார், விஜயகுமார் சார், ரமேஷ்குமார், ஜெயச்சந்திரன் சார், பன்னீர், செல்வா, ரவி யாதவ் எல்லாருமே ஒன்றா போவோம். போனால் நம்ம படம் ஆரம்பிக்கிறோம், இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு உழவன் மகன் ஆரம்பிக்கிறேன். எனக்கு முதல் படம் முடிஞ்சது. அப்புறம் நான் திருப்பி பேங்க் வேலை கண்டினியூ பண்ணேன்னா 2வது படம் உழவன் வாங்கினது. இன்னும் அதுவும் பிரம்மாண்டமாக எடுக்கணும். ராதிகா, ராதா 2 பேர் ஆக்ட் பண்ணுறாங்க. இதே ரமேஷ் எல்லாருமே அதே யூனிட், உமைகளுக்கு இருந்த யூனிட் யாருமே மாற்றக்கூடாதுட்டார். கேப்டன் சாருக்கு எவ்வளோ பேர் பிஆர்ஓ இருக்காங்க. எங்கள் அப்பாவே 10-15 படம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் பிஆர்ஓவா டயன்பாபு தான் இருக்கணும்னு சொல்லி என்னை திருப்பி ஆதரவு கொடுத்து பூஜை அன்னைக்கு ஒரு செக் கொடுக்குறாங்க. எல்லாரும் செக் வாங்கிக்கிறோம். என்ன பேங்க்ல என்ன பேர் என்ன அக்கௌண்ட்டுன்னு தெரியாம செக்கா பிரிச்சு பார்த்தா 25,000 ரூபாய் இருக்கு. 25,000 ரூபாய் உள்ள வச்சுட்டேன். நான் நேராக விஜயகுமார் இருந்தார், திருச்சிற்பி விஜயகுமார். விஜய் செக்கு 25,000 போட்டிருக்காங்க விஜய்னா. அப்படியான்றாரு அவரு பார்க்குறோம். அவருக்கும் 25,000. அத்தனை பேருக்கும் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு பூஜை அன்னைக்கு 25,000 ரூபாய் கொடுத்த முதல் கம்பெனி இன்னும் ஆசைதான். 5,000 ரூபாய் வாங்குவாங்க, 10,000 ரூபாய் கொடுப்பாங்க, 1,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. 25,000 ரூபாய் கொடுத்து எங்களை எல்லாரும் அனுபவிச்சு தொடர்ச்சியா ராவுத்தர் ஃபிலிம்ஸ், ஐபிசி நிக்கரேஷன், தமிழ் நிக்கரேஷன்ஸ்ல 16 படம் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. நிறைய சப்போர்ட் பண்ணாரு. என் பையனை படிக்க வச்சாரு. அதெல்லாம் மறக்க முடியாது. நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய சாதாரண இன்சிடென்ட்ஸ் இல்லை. கேப்டன் பேப்பர்ல அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், ஏதோ ஒரு சார்ட் அவுட் பண்ணோம். உடனே சொல்வாரு, டன் பாபா அனுப்புங்க. என்ன பேசி 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 பர்மிஷன் வாங்கணும், இல்லைன்னா போலீஸ் கெடுபடியா இருக்கும். எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவார். வந்துட்டு கூப்பிட்டு பேசுவார். என்ன சொன்னாங்க, எப்படி நீங்க பேசுவீங்க, எப்படி பர்மிஷன் வாங்கினீங்க, எல்லாமே விசாரிப்பார். அவர் வெறும் நடிப்பு மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் அவர் கம்பெனி வேற இருந்தாலும் அத்தனையும் அவருக்கு இம்பார்ட்டண்டா எல்லாரும் கவனிக்கணும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கம் ப்ரொடியூசர். அப்போ மோரல் சார் ஸ்டன் டைரக்டர் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும்
சார் அப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணுவோம். அது பேர் தான் இந்த படம் பெரிய ஹைப் ஆச்சு. நான் இல்லைம்மா நிறைய நான் உள்ள நுழைஞ்சிருக்கேன். நான் ஃப்ரேம்ல வரணும்னு ஆசைப்படல. ஏன்னா ஊமை வீடுகளே ஆபாவன சார் அந்த ஃப்ரேம்ல உட்கார வச்சிட்டார். எனக்கு சென்சார் என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆபாவன சார் தான் எனக்கு மெயின் பில்லர். எப்படி பப்ளிசிட்டி செய்யணும், எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அந்த லெசன் அப்படியே இருந்தது. கூட நம்ம கலைப்புலி தானு சார், அவர் படம் பண்ணிட்டு இருந்தார் கேப்டன் கூட. தானு சார் அடிக்கடி வருவார். டேய் இது மாதிரியே பண்ணண்டா, அது மாதிரியே பண்ணண்டா, இதுதான்டா ரீச் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடில் தான்டா விளம்பரம் வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடாது. தினத்தந்தியோ தினகரன் பத்திரிகை போட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் விளம்பரம் வரணும்னு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் தான் எங்கள் ஒரு ஸ்டெப்பு. இன்னைக்கு ஹாப்பி. இந்த ஆகஸ்ட் 15 எனக்கு 40வது வருஷத்துல என்ட்ரி ஆகிறேன். வயசு என்னன்னு கேட்காதீங்க. 631 படம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகை டெக்னீஷியன்ஸோடு தான் இருக்கோம். அதனால நீங்கள் ஃபாதரே மறக்க முடியாது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க என்ன ஆபாவனன் சார். ஆபாவனன் சார் எல்லாம் நான் சினிமாலே இல்லை, பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் ஒரே சாய்ஸ் சண்முக பாண்டியன் தான். வேற யாரும் பண்ணலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கேப்டன் ஒரு பிளட் வரணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆபாவனன் சார்கிட்டே டிஸ்கஸ் பண்ணுவேன். பிரபாகரனை போடலாம், சண்முக பாண்டியனை போடலாம். ஏன்னா பிரபாகரன் நடிக்க போறாரு, விரைவில் அவரும் நடிகர் ஆக போறாரு. இந்த அரசியல் இருக்காரு, விரைவில் நடிக ஆக போறாரு. அந்த பிளட் வந்தா எனக்கு நல்லா இருக்கும். இன்னும் கேட்டுட்டு இருப்பாங்க, சார் ஊமை வீட்டில் பார்ட் 2 பண்றீங்களா? ஊமை வீட்டில் இதெல்லாம் என்னன்னு ஆச்சு. ஊமை வீட்டில் டிஜிட்டல் பண்ணணும்னு ஆசை வந்துட்டு இருக்கு. இப்போ ஏழை ஜாதி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. யார்? கர்நாடகா மினிஸ்டர் ரமேஷ் பண்ணாங்க. அவங்க மேடம் ஹேமலதா, அவங்க ஒய்ஃப் ஹேமலதா ரமேஷ் ஃபோன் பண்ணுறாங்க. ஏகத்திலிங்கன்னு ஆசைப்படுறாரு. சார் ஏழை ஜாதியும் நம்ம ரீலீஸ் பண்ணணும். ஏன்னா இம்பார்ட்டன்ஸ். இப்போ கேப்டன் ஜாதி கேப்டன் நம்ம கூட இல்லை, பட் இந்த படங்களால ஒரு எங்களோட கூடவே இருக்காருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு தைரியம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையை கூப்பிட்டு கேப்டன் இன்டர்வியூ எடுத்ததுக்கு வானம் டாக்கிஸ்க்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்களும் உங்க சைட்ல என்ன ப்ரொமோட் பண்ணி கேப்டன் பேப்பர்னு நம்ம 100th டே ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு இன்னொரு பேட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார்.